இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. பொறுக்கி என்ன எதுக்குடா அப்படி பார்க்குறேன்? வாய் உள்ள போது பாரு. என்னடா என்ன அப்படி பார்க்குறேன்? பொறுக்கின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்களா? ஆமாம், அந்த பாட்டிலில் இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சு தான் குடிச்சியா? கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு நினச்சி தான் குடித்தேன். எவனோ வச்சிருக்கான், சரி நைட்டு இதுக்கப்புறம் எவனும் தேட மாட்டான்னு நினச்சி குடித்தேன். பாவிங்க, எவனோ அதில் சரக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான் தெரியுமா? ஆமாம், இப்போ இந்த டைமுக்கு இங்கே எதுக்கு வந்த? நான் அதை சொல்ல மாட்டேன்ப்பா. நான் எதுக்கு அதை சொல்லணும்? நீ ஒரு ஃப்ராடு பொறுக்கி, உன்கிட்ட நான் சொல்லி என்ன பண்ண போகிறேன்? போடா போடா டேய். டேய் விக்ரம், இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு? ஒழுங்காக போயிடுவோம். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற மானத்தையும் இவன் வாங்கிடுவா. என்னடா என்ன பார்க்குறேன்? என்ன யோசிக்கிற முதல்ல சொல்லுடா சொல்லு. என்ன பார்வை? அந்த 2 ரவுண்டு புள்ளி கண்ணுன்னு வச்சிருக்க பாரு, அதை நோண்டி எடுத்துருவேன். கண்ணு புள்ளி மாதிரி இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமா அழகாக தாண்டா இருக்கு. ஆனால் பொறுக்கி வேலை பார்த்தது தப்பு தானே? ஏய், நான் பொறுக்கி வேலை பார்க்கல. நீ பாத்தியா நான் பொறுக்கி வேலை பார்த்தத? தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீயா எதையோ அசிம் பண்ணி பேசிகிட்டு இருக்க. எனக்கு தெரியும்டா, எந்த பொறுக்கி தான் பொறுக்கி வேலையை பார்த்ததை ஒத்துக்கிறான் சொல்ல பார்க்கும். எவனும் ஒத்துக்க மாட்டான். நீ மட்டும் எப்படி ஒத்துப்ப? இழுவெல்லாம் ஒரு தினசா போகுது. சரி, உன்னை உங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரியலையா? இங்கே வந்து உட்காந்துருக்க, போய் தூங்கலையா அண்ணா நீ? ஆமாம், தூங்கணும்ல. நான் இப்படியே போக முடியுமா? நான் இப்படியே போனால் எங்கள் அம்மா என்னை துரத்தியே விட்டுருவாங்க. நான் எப்படி போகிறது? எப்படி போகிறதுனா காலையில் நடந்து தான் போகணும். இதெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். யாராவது ஏதாவது வச்சிருப்பாங்க, அதை எடுத்து குடிச்சிட்டா இப்படி தான் அனுபவிக்கணும். என்னன்னு லைட்டாக குடிக்கும்போதே தெரியலையா? ஃபுல் பாட்டில் காலி பண்ணிட்டு தான் யோசிச்சியா என்ன? ஏய், மூடிக்கிட்டு வேலையை பாருண்ணா. அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும். காலால் நடந்து போக தெரியும், கையால் நடந்து போக தெரியும். அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும். வாயம் கூட டால்டா டப்பா தலையா. உன்ட்டெல்லாம் பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நீ போனால் போவாட்டி போ, நான் கிளம்புறேன். நீ தப்பு பண்ணியிருக்கடா, அதான் நான் உன்னை திட்டுறேன். திட்டுறது அப்படியே உனக்கு வலிக்குதோ? இந்த அக்ஷயா சொன்னா கேட்கணும், புரியுதா? போறேன்ற நான் உன்னை போய் சொல்ல. நீ எங்கடா போற? உங்கள் பேர் அக்ஷயாவா? ஆமாம், அக்ஷயா தான். அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் கேட்டேன். உங்கள் பேர் அக்ஷயாவன்? ஆமாம், உன் பேர் என்ன? அதான் கூப்பிட்றீங்களே ஆல்ரெடி. பொறுக்கி, ஃப்ராடு, இதெல்லாம் தான் என் பேர். ஆமாம்ல, பொறுக்கி தான் உன் பேர். அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும். அக்ஷயா, அக்ஷயா எங்கடி இருக்க? தூங்க வருவேன்னு பார்த்தா ஆளை காணோம். அக்ஷயா, அச்சோ, எங்கள் அம்மா என்னை தேடிட்டு வராங்க. நான் இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சு எங்கள் அம்மா இப்போ தொடப்பத்தை எடுத்து என்னை பிச்சிடுவாங்க. தெரியுது இல்லை, மாட்டிக்கிட்டு முடியுன்னா? எங்கள் அம்மா வராங்க இப்போ பார். நான் ஓடி போய் ஒளிஞ்சிக்க போகிறேன். நீ வரியா? போதையில் கூட தெளிவாக எஸ்கேப் ஆகிறாமா? அக்ஷயா, இந்த பக்கம் தானே வந்தா, பார்த்தோம், எங்கே காணோம்? சரி, அவள் சீதா கூட எப்படின்னு தூங்க போயிருப்பா. இங்கே எங்கே நின்றுக்கிட்டு இருக்க போகிறா, பார்த்துப்போம். இங்கே என்ன தொலைகிற ஊரா இது தொலைகிறதுக்கு? சரி, அவள் போட்டோம். நீ எதுக்குடா இப்போ இங்கே வந்த? எனக்கு தூக்கம் வருது. நீ இல்லாம தூங்க மாட்டேன்னு தெரியும்ல. வாமா, இந்த ஊர்ல வேற செம்மையா குளிருது தெரியுமாமா? ஆமாம் சாமி, கிராமம்ல அதான் இப்படி குளிருது. வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஊர் சைடெலாம் மரமட்டை ஏது. இந்த ஊர் சைடு பச்சை பசேர்னு இருக்கிறதுனால, காத்தோட்டமாக இருக்கிறதுனால பனி பெய்யுது, குளிருது, எல்லாம் செய்யுது. சரி வா, அக்காவை தேடிட்டு வந்தேன். அக்காவை நீ பார்த்தியா? அக்கா அப்பவே சீதா அக்கா கூட தூங்க போயிடுச்சு. என்கிட்ட கேட்க வேண்டியதானே? நான் பார்த்தேன் அது தூங்க போனதை. நீ வா, நம்ம போய் தூங்கும். காலையில எழுந்து விளையாடணும் வேற. இந்த ஊர் செம்ம ஜாலியா இருக்கு தெரியுமா? பசங்களுக்கெல்லாம் ஒரே ஓடி ஆடி விளாட்றதுக்கு நல்லா இருக்கு. இடம்லாம் பெருசாக. நம்ம ஊராக இருந்தால் அங்கங்கே வண்டி வாகனம் போய்கிட்டே கிடக்கும், விளாட முடியாது. இங்கே உங்களுக்கு ஜாலியாக இருக்குல்ல சாமி? ஆமாம்மா, காலையில இருந்து விளையாடும். மாமா தூக்கம் வருதும்மா.
சரி வா போய் தூங்குவோண்ணா. அக்காவை திட்டு தான் வந்தேன், அதான் நீ தான் சொல்லிட்டு சீதா கூட போய் தூங்கிட்டேன். நம்ம போய் தூங்குவோம் வா. வா வா சீக்கிரம் வா, நான் போறேன்ட்டு நீ மட்டும் நின்று திருப்பி நின்று அப்பாவை தேடுறேன்னு போயிடாத. அப்பா நாளைக்கு தான் வருவாரு, மறந்துட்டு அவரை தேடக்கிட போயிடாத. அவர் காலையில வந்துருவாரு. வரத்தேன் போடா, நான் அவரை ஒன்றும் தேட மாட்டேன். உங்க 2 பேரும் தேடவே தான் நேரம் கரெக்டாக இருக்கே, அவரை நான் ஏன் தேட போறேன்? எங்க அம்மா போயிட்டாங்க என்ன தேடிட்டு, ஏமாத்திட்டேன் பாத்தியா? அம்மா என்ன எதுக்கு கூப்பிட்ட இப்போ நீ? நீ பொறுக்கின்றது கரெக்டு தான், வான்னு சொன்னேன். நீ ஏன் பின்னாடி வந்த? அவ கூட்டா போறா, நீ உன் ரூமுக்கு போயிருக்க வேண்டியதானே? அது சரிதான், நீ கேட்குற கேள்வியெல்லாம் நான் காது கொடுத்து கேட்கணும்னு இருந்திருக்கு. வேற என்ன பண்றது, விதி. விதியோ சதியோ, இன்னைக்கு நீ என் பேச்ச கேட்டே ஆகணும். நான் போறேன், நீ சொன்ன மாதிரி. நீ கூப்பிட்ட நான் ஏன் வந்திருக்கணும்? நான் போறேன்னு அப்புறம் இப்பவே பொறுக்கி நிட்டு இருக்க. நான் உன் கூட உட்காந்து பேச்சுவார்த்தையை போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயா, என்ன நீ என்ன வேணாலும் சொல்லுவேன். நீ ஏதாவது பண்ண போறேன். அப்படிலாம் நீ போயிடுவேடா, உன்னை நான் போட்டுருவேண்ணா. நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கணும், அங்கே நீ உட்காந்து பேசு, நான் இங்கே உட்காந்து பேசுறேன். சரியா? நீ என்கிட்ட வந்துலாம் பேசக்கூடாது. நீ பேசுறதுக்கு நான் ஏன் இருக்கணும்? நான் போறேன். நீ தானே சொன்ன நான் கூட்ட நீ ஏன் வந்த எப்படி நடின்னு. அதே தான் நானும் சொல்றேன். நீ கூட்ட நான் ஏன் உட்காந்து பேசிட்டு இருக்கணும்? நான் போறேன், எனக்கு தூங்கணும், எனக்கு தூக்கம் வருது. எனக்கு தூக்கம் வரல, நான் எப்படி போறது? நான் போனா என்ன திட்டுவாங்கல்ல. தெரியுதுல்ல, அப்போ ஒழுங்கா மரியாதையா பேச கத்துக்கோ. மரியாதை பத்தி நீ பேசாதடா பொறுக்கி. என்ன வாய மூடு. உங்ககிட்ட எல்லாம் உட்காந்து என்னால பேசிட்டு இருக்க முடியாது, நான் போறேன். ஆய் ஆய் பொறுக்கி, நீ மட்டும் இப்ப போனன்னு வச்சுக்கோயேன், எல்லாருக்கிட்டையும் இவன் தான் எனக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கான் நான் சொல்லுவேன். என்னடி என்ன உனக்கு இப்ப என்னால உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது? நீ மொக்க போடுறதுக்கு இப்ப நான் தான் கிடைச்சனா? வேற யாராவது இருப்பாங்க, கூட்டு மொக்க போடுனா இல்ல உங்க அம்மாட்ட மாட்டிக்கோ. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. வாய் பேசுனா நான் கத்துவேன், கத்துனா ஐயோ அம்மா நான் அழுவேன். எல்லாரும் நம்பிடுவாங்க, ஏன்னா நான் ஒரு கேர்ள் சொல்றது தான் இந்த உலகம் நம்பும். இப்ப என்ன பண்ணணுங்கிற நீ? இங்க வா, இங்க வந்து உக்காரு, நான் சொல்ற கதையெல்லாம் கேளு, ஆனா டச் பண்ணாம கேட்கணும். சரியா பொறுக்கி? தலை எழுத்து. நீ மிரட்டுறதுக்காகலாம் வந்து உட்காரல. பாவம் பொம்பளை பிள்ளை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யாருக்கிட்டே மாட்டினா அசிங்கம். அந்த ரீசனுக்காக தான் வந்து உட்காரன்னு. ஏதோ ஒரு ரீசன் வந்து உக்கார வெங்காயம். இதெல்லாம் எனக்கு தேவையா? ச்சே. சொல்லு, இப்ப என்ன பண்ணணுங்கிற? நான் சொல்ற கதையெல்லாம் கேளு. சரியா? அப்படி என்ன கதை சொல்ல போற நீ? அவசரப்படக்கூடாது, நான் சொல்ல தான் கேட்கணும்னா. அவசரப்பட்ட விஷ ஊசி போட்டு கொன்னுடுவேன். விஷ ஊசி போட்டு கொண்டுடுவியா? அடிப்பாவி. நான் யார் தெரியுமா? நான் யாருன்னு தெரிஞ்சா நீ ஆடி போயிடுவ, அசந்து போயிடுவ. ஆமா, அப்படி பயப்படுற அளவுக்கு நீ யாரு? நான் ஒரு டாக்டர், டாக்டர் அக்ஷயா. என்னது டாக்டரா? மண்டா பொறுக்கி, நீ அதுக்கு ஷாக் ஆகுற? டாக்டர்னா நான் ஒன்றும் நார்மல் டாக்டர் கிடையாது, கார்டியாலஜிஸ்ட். என்னது கார்டியாலஜிஸ்டா? எங்க படிச்ச நீ? அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல முடியாது. நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? நான் டாக்டர், எங்க அப்பா டாக்டர், ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் கூட டாக்டரா தான் இருப்பான். இங்கே தானே இருந்தா, எங்க ஆளை காணோம்? ஒருவேளை நம்மளுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு போயிருப்பாளோ? இருக்கும், நம்ம போய் ரொம்ப நேரம் ஆச்சுல, அவர் சொந்த கதை சோக கதையெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துட்டோம். ஒரு வேளை அதனால போயிருப்பா. ஆகாஷையும் போய் பார்த்துட்டோம், ஃபுல்லாக குடிச்சிட்டு அதுவும் மட்டையாயிடுச்சு. விக்ரம ரூம்லே காணோம். ராம இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறது கரெக்டாகவும் இருக்காது. என்ன பண்ணுறது இப்போ? பசிக்குதுன்னு வேற சொன்னார். கிச்சனில் போய் பார்ப்போம், ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம போய் படுப்போம். வெளியில் டோரை லாக் பண்ணிட்டு போயிடலாம், யாரும் போகிறதுக்கு மேபி சான்ஸ் இல்லாமல் இருக்கும். பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே இல்லை மறந்து போனாலே இல்லை, என்ன ஏமாத்தி போனாலே. மா பசிக்குதும்மா, பசிக்குதுன்னு நான் சொல்கிறதுக்குள்ள நான் சோகமாக இருந்தால் கூட வந்து ஊட்டி விட்டுருவாம்மா. பசிக்குதும்மா. இப்படி படுத்திருக்காரு. அஜய் சார் ஏந்திருங்க. யார் என்ன கூப்பிடுறது? இது வாய் பேசும்போது நம்ம எழுத்து பேசிட்டோம், இது பாவமாக இப்படி பேசிட்டு கிடக்கும்போது மனசு கேட்கல இதை திட்டுறதுக்கு. சார் நான் இசை வந்திருக்கேன், எந்திரிங்க. சாப்பாடு கேட்டிங்களா? சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இசை என் தாய்.
தலை கேறிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சாப்பிட்றீங்களா இல்லையானா போட்டுமா? ஊட்டி விடு, நான் சாப்பிட்றேன். நான் சோகமாக இருக்கேன்ல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இப்போதைக்கு பாவம் பார்த்து வேணால் செஞ்சுட்டு போகலாம் எல்லாத்தையும். காலையிலே இருந்து அதுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கக்கூடாது, எனக்கு எதுவும் ஞாபகம் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். தரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக, நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. நீ ஆதரவாக தோல் சாய்ந்தாய் என் ஆயுள் நீளுமடி. இப்போ என்ன பண்ணலாம்? இவர் தூங்கிட்டாருன்னா போயிடலாம், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டார். இல்லைனா வெளியில் வந்து எதனா பேசிகிட்டு இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை ஆகிடுமே. நீங்கள் தூங்குங்கண்ணே, தூங்குங்க, நான் போகிறேன். என்னை விட்டு போறியா? எங்கேயும் போகல, நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். நீங்கள் தூங்குங்க, நான் கூட உட்காந்துருக்கேண்ணே. எப்படி சொன்னாலும் புரிய போகிறதில்ல, அது வழியிலே போய் தூங்க வைக்கிறது தான் நல்லது. சரி, அப்போ என்னை தூங்க வச்சுட்டு நீ போன. கடவுளே, ஆஃபீஸில் பண்ணுற டார்ச்சலே பரவாயில்ல, இந்த அன்பு டார்ச்சல் தாங்க முடியலம்மா. எப்படியும் 5 நிமிஷத்தில் தூங்கிட்டு வர, அரை தூக்கத்தில் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். நான் பெரிய கார்டியாலஜிஸ்ட் ஆகணும், அதுதான் என்னோட ஆசை. இந்த போதையில இருந்தா ஆன மாதிரி தான். சரி, அப்புறம் ஒன் ட்ரீம் ஏதோ சொன்னீங்க, என்ன ஒன் ட்ரீம்? ஓ, அதை கேட்குறியா? நான் படிக்கும்போது என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஸ்டாஃப்ஸும் சரி, கார்டியாலஜிஸ்ட் படிக்கிறீங்க அப்படின்னா டாக்டர் விக்ரம் கிட்ட ட்ரைனிங் போனால் அதை விட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே கிடைக்காதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னது, டாக்டர் விக்ரமா? டாக்டர் விக்ரம் யாருன்னு தெரியுமா உனக்கு? பொறுக்கி, உனக்கு எப்படா டாக்டர் விக்ரம தெரியும்? எனக்கு தான் தெரியும். நான் டாக்டர் விக்ரம் கிட்ட தான் ட்ரைனிங் போவேன். எங்கள் அப்பா அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டாரு. தெரியுமா உனக்கு? இது வரைக்கும் டாக்டர் விக்ரமை பார்த்துருக்கியா நீ? பார்த்ததில்லை, ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என் ட்ரீமே அவர்கிட்ட ட்ரைனிங் போகணுன்றது தான். விளங்குச்சு. ஆமாம், உங்கள் அப்பா பேர் என்ன? விக்ரம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் எங்கள் அப்பா வாங்கிட்டாரு. நான் சீதாக்கா கல்யாணம் முடிஞ்சு போனோன்னே டாக்டர் விக்ரம் கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துப்பேன். அதுக்கான எல்லா ஏற்பாடும் எங்கள் அப்பா பண்ணிட்டார். ஆமாம், யார் உங்கள் அப்பா? பேர் சொல்லு. எங்கள் அப்பா எப்பயுமே பார்த்தோன்னே டாக்டர்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஐடென்டிஃபைலே தான் சுற்றுவார். தலையில் பெல்ட்டு, மேலே கோட்டு, ஸ்டெத்தஸ்கோப் எல்லாத்தோட தான் சுற்றுவார். நம்ம பெல்ட் டாக்டர்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அந்த காமெடி பீஸா? டாக்டர்ன்றது என் தூக்கத்தில் கூட மறக்கக்கூடாது, நான் தூங்கும்போதும் பெல்ட்டோட தான் தூங்கணும் ஒரு கதை சொல்லுவார். அந்த உருண்டை மண்டையாவும் அப்பா? ஆமாம், என்கிட்ட விக்ரம் கேஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, வந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் அவளுக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நானும் யாரோ ஒரு பொண்ணு நினச்சிட்டு ஓகே ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் அவர் பொண்ணு நீ தானா? உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ட்ரைனிங்க்கு மேலே எங்கள் அப்பா கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன விஷயம் சொல்லிருக்க? அது சீக்ரெட். பட்டு நீ பொறுக்கியா இருந்தாலும் இவ்வளோ நேரம் நீ நல்ல விதமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுனால உங்ககிட்ட நான் அந்த சீக்ரெட்டை சொல்கிறேன். ஆனால் யார்கிட்டையும் சொல்லாதானே? சொல்ல மாட்டேன், சொல்லு, என்ன சீக்ரெட்? டாக்டர் விக்ரம் இருக்கார்ல, விக்ரம், அவருக்கு பொண்ணுங்களே பிடிக்காதாம்மா. பொண்ணுங்களை ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டாராம். அப்படிப்பட்ட டாக்டர் அவர். ஒர்க்கு, ஹாஸ்பிட்டல், வீடு இப்படி தான் இருப்பாராம். நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு டாக்டரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அதுவும் எந்த பொண்ணையும் ஏர் எடுத்து பார்க்காத ஒரு டாக்டர். கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட்டிலே இவர் தான் ஹெட்ன்ற மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கார். அவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதே பெரிய விஷயம். இதில் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ ஆசைப்படக்கூடாதுன்னுமான்னு எங்கள் அப்பா அட்வைஸ் பண்ணார். ஆனால் ட்ரைனிங் போகிறப்ப எப்படியாவது அவரை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் எய்ம். அவர் பார்க்கறதுக்கு வேறு ரொம்ப அழகாக இருப்பார்னு என் கூட படித்த ஸ்டூடெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாரும் ஆசைப்படுறாங்க அவர்கிட்ட ட்ரைனிங் போக. எனக்கு அவர்கிட்ட ட்ரைனிங் போக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அப்படியே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்காங்க தெரியுமா? அவரை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும். எல்லாரும் அவ்வளோ பில்டப் பண்ணதுக்கு நான் எப்படியாவது அவரை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ மாசா இருக்கும். பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும்.
நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஆமா, உனக்கே இப்படி ஒரு எய்மு? ஏன்னா கார்டியாலஜி ஃபீல்டோட க்ரஷ் விக்ரம் டாக்டர். ஓ அப்படி. கார்டியாலஜிஸ்ட் படிக்கிற ஒரு பொண்ணும் நினைக்கிறது விக்ரம் சார்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணுன்றது தான். அதையும் தாண்டி அவர் அழகா இருப்பார் அப்படின்னு பில்டப் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படிப்பட்டவரை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீல்டுலே நானும் பெரிய டாக்டர். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஆகிடும். அவங்களெல்லாம் வெறுப்பேற்றணும். வெறுப்பாத்ததுக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சியா, இல்லை வேற ஏதாவது ரீசன் இருக்கா? அதையும் சொல்லு, கேட்டு தெரிஞ்சுப்போம். அதை நீ கேட்டு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிற பொறுக்கி? அதை நான் தெரிஞ்சுக்காம வேற எவன் தெரிஞ்சுப்பான்? என்ன சொல்கிற? ஒன்றும் சொல்லல, நீ மேலே சொல்லு தாயி. அவரோட ஹெல்பிங் மைண்ட், அவர் நிறையா கஷ்டப்படுறவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே ஆப்ரேஷன் பண்ணுவாராம். அவரோட ஹெல்பிங் மைண்ட் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டு தான் கார்டியாலஜிஸ்ட்டே படித்தேன். என்னோட எய்மே அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணும், அவரை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும். அதுக்காக மட்டும்தான் நான் கார்டியாலஜிஸ்ட் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கேன். அதே போல் எங்கள் அப்பாவும் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாரு. நான் கல்யாணம் முடிஞ்சு போன உடனே ஜாயின் பண்ணிடுவேன். அது சரி. டாக்டர் விக்ரம் அக்ஷயா எப்படி இருக்கு சொல்லு? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்கு. இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணே என்னை நீயே காக்க, கண்ணீரையும் காணேனே, நீண்ட தூரம் போன போதும் நீங்குமோ காதலே. நான் சொன்னதை வெளியில சொல்லிடாதேன்னா சீக்ரெட்டாக தான் நான் அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். சரியா? சீக்ரெட்டு சொல்ல மாட்டேன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாதானே. அங்கே யார்? இசை போகிற மாதிரி இருக்கு. இசை எங்கே இந்த டைமில் எங்கேருந்து அங்கே போகிறா? கூப்பிடுவோம். இசை இசை. அவள் கூட இவளை அனுப்பி வைப்போம், அவள் கூட்டு போய் அங்கே படுக்க வச்சிருப்பா. ஆனால் இந்த டைமில் எங்கே அந்த சைட்லேருந்து போகிறா தெரியலையே. சரி காலைல பேசிப்போம், ஃபஸ்ட்டு இவளை அனுப்பி வைப்போம், அதுக்கப்புறம் மீதியை பேசிக்கலாம்.